இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள பிரேசில் அதிபர் லூயிஸ் லூலு மற்றும் பிரதமர் மோடி இடையிலான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 3 துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அதில் அடுத்த 5 ஆண்டுகளில் வர்த்தகத்தை 1,81,000 கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்துவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சிப்கள் மிக அவசியம் என பிரதமர் மோடி கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்த நகரில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டிய பின் பேசிய பிரதமர், இந்தியா செமிகண்டக்டர் துறையில் ஒரு உலகளாவிய சக்தியாக உருவெடுக்கும் என குறிப்பிட்டார். சட்டவிரோத அகதிகள், ஊடுருவல்காரர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து மட்டுமல்ல, அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டை விட்டு வெளியேற்றி விடுவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்தார். அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத அகதிகள் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கி என்பதால் அவர்களை காங்கிரஸ் வெளியேற்ற முயற்சிக்காது என விமர்சனம் செய்தார். அவசர கதியில் அமெரிக்காவுடன் இந்தியா ஏன் ஒப்பந்தம் செய்தது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். திறனற்ற வெளியுறவு கொள்கையா அல்லது சரணடைதலா என கேள்வி எழுப்பியவர், மோடி அரசு அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் வரிகள் தொடர்பான தீர்ப்புக்காக காத்திருக்காமல் அமெரிக்காவுக்கு பெரும் சலுகைகளை வாரி வழங்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்த பொறியில் விழ அவசரப்பட்டது ஏன் என வினவியுள்ளார். நாடு முழுவதும் 6 மாநிலங்களில் SIR பணிகள் நிறைவு பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் SIR பணிகள் நடைபெற்று வந்தன. இதில் குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், கேரளா, கோவா உள்ளிட்ட மாநிலங்களில் பணிகள் நிறைவடைந்துள்ளன. டெல்லியில் உள்ள செங்கோட்டை வளாகம் இனி திங்கட்கிழமை உட்பட வாரத்தின் எல்லா நாட்களும் பார்வையாளர்களுக்கு திறந்திருக்கும் என்று இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான முகலாய கால நினைவு சின்னங்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று மூடப்படுவது வழக்கமாக இருந்து வந்தது. அந்த நடைமுறையில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் கஸ்கஞ்ச் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் வீட்டில் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டனர். கணவன், மனைவி மற்றும் அவர்களது 3 பிள்ளைகள் என மொத்தம் 5 பேர் வீட்டின் உள்ளே தாழ்பால் போட்ட நிலையில் பிணமாக கிடந்தனர். நிதி நெருக்கடி காரணமாக அந்த 5 குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியுடன் திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த 7 பேர் கொண்ட குழுவை திமுக அமைத்துள்ளது. முதலில் சிறிய கட்சிகளிடம் பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு பின்னர் பெரிய கட்சிகளிடம் பேச திமுக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசிடம் கோரிக்கைகளாக கூட கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். அதோடு மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கு வரும் பிரதமர் மோடியிடம் மெட்ரோ எங்கே, எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னமும் வரலையே ஏன் என கேட்க வேண்டும் என மக்களிடம் வலியுறுத்தினார். இருட்டில் நடந்து செல்லும் பயந்தாங்கோலி போல ரெய்டுக்கு பயப்பட மாட்டேன் என முதலமைச்சர் கத்திக்கொண்டு செல்வதாக எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்தார். நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக கூறப்படும் அமைச்சர் KN நேரு மீதான வழக்கை சந்திக்க திமுகவினருக்கு தில்லு, திராணி, தெம்பு இருக்கிறதா என சவால் விடுத்தார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை கொண்டு வந்தது முதல் இந்தி மொழிக்கு இங்கு இடமில்லை என உறுதி செய்தது தமிழ்நாடு என்று பெயர் வைத்து தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தது திமுக தான் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். சென்னையில் தமிழ் மற்றும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் ஒப்பிட்டு சொற்பிறப்பியல் அகராதியின் 4ஆம் தொகுதி வெளியீட்டு விழாவில் இவ்வாறு தெரிவித்தார். தாய்மொழி நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் EPS வெளியிட்ட பதிவில் திருவள்ளுவர் காவி உடையணிந்தது போன்ற புகைப்படம் இடம்பெற்றது சர்ச்சையாக மாறியுள்ளது. இந்த படத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனங்கள் கிளம்பிய நிலையில் உடனடியாக புகைப்படத்தை EPS தரப்பு டெலீட் செய்தது. பாஜகவினரைப் போலவே திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசத் தொடங்கிவிட்டதாக EPSக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸல பதிவில் பாஜக மீதான விசுவாசம் எடப்பாடி பழனிசாமியை முழு சங் பரிவார் சேவகராகவே மாற்றிவிட்டிருப்பதாக கட்டமாக விமர்சித்திருக்கிறார்.
தமிழ்நாட்டு மக்கள் திமுக என்ற அரக்கனிடம் சிக்கி சீரழிவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்தார். நாமக்கல் கோட்டை பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதியில் குடும்பத்துடன் சென்று வழிபட்ட அவர் திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை வேண்டி நரசிம்ம ஆஞ்சநேயரிடம் வேண்டிக் கொண்டதாக கூறினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஊழலை ஊக்குவிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் போதை பழக்கத்தை தடுக்க தவறியதாக கூறி திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் பாஜக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். திமுக ஆட்சியில் 11,688 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டதாக கூறுவது வெட்கக்கேடானது என பாமக தலைவர் அன்புமணி சாடியுள்ளார். 1,00,000க்கும் மேற்பட்ட வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காலி இடங்களில் 10ல் 1 பங்கை கூட நிரப்பாமல் சாதனை மகுடம் சூடிக்கொள்ள துடிப்பதாக கண்டனம் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறக்கும் நிலையில் முதல் கட்சியாக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி அறிவித்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் ஆலம்பட்டி புதூரில் மாற்றத்தை விரும்பும் மக்கள் என்ற பெயரில் நடைபெற்ற மாநாட்டில் 117 ஆண் வேட்பாளர்கள் மற்றும் 117 பெண் வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் சவுந்தரபாண்டியன் லூடர் சேத்தும், எடப்பாடி தொகுதியில் பிரியதர்ஷினியும் களம் காண்கின்றனர். இதேபோல வீரப்பனின் மகள் வித்யாராணி மேட்டூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான கண்காணிப்பாளர்களை நியமித்து தாவேக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை முதன்மை கண்காணிப்பாளர்களாக நியமித்து அமைக்கப்பட்டுள்ள 20 பேர் கொண்ட குழு சட்டமன்ற தேர்தல் பணிகளை கண்காணிக்கவும் முடக்கிவிடவும் செயலாற்றும் என்று தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெறவுள்ள தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க உள்ள தன்னார்வலர்களுக்கு பயிற்சி வகுப்பு தொடங்கியது. ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கூட்டத்தில் பங்கேற்கும் நிர்வாகிகளுக்கு குடிநீர், உணவு, மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் ஞானேஷ்குமார் 2 நாள் பயணமாக வரும் 26ஆம் தேதி தமிழகம் வருகிறார். வரும் 23ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் நிலையில் சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அரசியல் கட்சியினர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்தியா வங்கதேசம் இடையே கடந்த 2 மாதங்களாக முடங்கியிருந்த விசா சேவை மீண்டும் துவங்கியது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்ற பின் இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக டிசம்பர் மாதம் முதல் இரு நாடுகளுக்கு இடையிலான விசா சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. உலக நாடுகள் மீது ட்ரம்ப் விதித்த வரியை ரத்து செய்த அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்புக்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வரவேற்பு தெரிவித்துள்ளார். வணிகர்கள், நுகர்வோர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய ட்ரம்பின் வரிகள் சட்டவிரோதமானவை என நீதிமன்றம் கூறிய நிலையில் பொருளாதார நவீனமயமாக்கலை சுட்டிக்காட்டி உலக நாடுகளுக்கு மேக்ரான் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக இந்திய வர்த்தக அமைச்சகம் அறிவித்துள்ளது. வரி விதிப்பு தொடர்பான அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தாங்கள் கவனித்திருப்பதாகவும் இது தொடர்பாக அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கும் நிலையில் சில நடவடிக்கைகள் அமெரிக்க நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகரில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையை செயல்படுத்துவதன் மூலம் அரசு நிர்வாகங்கள் வலுவான முடிவுகளை எடுக்கவும் நீண்ட கால கொள்கையில் கவனம் செலுத்தவும் உதவும் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கொள்கை அளவில் மட்டுமே ஒரு நாட்டை மாற்ற முடியாது என்றவர் ஒட்டுமொத்த மக்களும் பொறுப்புடன் பங்கேற்பதை உறுதி செய்வதில் தேர்தல் செயல்முறைகள் முக்கியத்துவம் பெறுவதாக கூறினார்.
கர்நாடகாவில் பாஜக எம்எல்ஏ சந்துரு லமணி என்பவர் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது பிடிபட்டதாக லோக் ஆயுக்தா போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுபாசன துறையின் கீழ் சாலையோரம் தடுப்புச் சுவர்கள் கட்டுவதற்கு அவர் 11 லட்சம் லஞ்சம் கேட்டிருந்ததாகவும் அதனை கொடுக்க விரும்பாத ஒப்பந்ததாரர் அளித்த புகாரின் பேரில் பாஜக எம்எல்ஏவை கைது செய்திருப்பதாக லோக் ஆயுக்தா தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்பாக பாஜகவை சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கடுமையாக சாடியுள்ளார். பாஜக கட்சி ஒரு சிரிப்பு பொருளாக மாறிவிட்டதாகவும் AI உச்சி மாநாட்டிலிருந்து எந்த ஒரு பலனையும் மத்திய அரசு பெறவில்லை என்றும் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். சைபர் குற்றங்கள் தனிநபரின் நிம்மதி, கௌரவம் மற்றும் மனநலனை நேரடியாக பாதிக்கக்கூடியது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வேதனை தெரிவித்துள்ளார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சைபர் குற்றங்கள் என்பது வெறும் பண பரிவர்த்தனை திருட்டு மட்டுமல்ல, இதனால் ஒரு குடும்பமே உணர்ச்சி ரீதியாக சிதைந்து போகிறது என சுட்டிக்காட்டினார். உரிய அங்கீகாரமின்றி செயல்படும் 32 கல்வி நிறுவனங்களை போலியானவை என்று பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ளது. அந்நிறுவனங்கள் வழங்கும் பட்டங்கள் செல்லாது எனவும் கூறப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் மட்டும் 12 போலி பல்கலைக்கழகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. டெல்லியின் மாடல் டவுன் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது. 4 மாடிகள் கொண்ட அந்த குடியிருப்பில் மேல் தளத்தில் வைக்கப்பட்டிருந்த பொருளில் ஏற்பட்ட தீ அனைத்து தளங்களிலும் பரவி பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். OPS எந்த பக்கம் இருந்தால் நல்லது என்பதை அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சி ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது OPS முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், எந்த நிலையில் OPS முதலமைச்சரை சந்தித்தார் என தெரியவில்லை என்றார். திராவிட மாடல் ஆட்சி 2.0வில் மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருப்பதாக தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா தெரிவித்துள்ளார். சிவகங்கை அருகே தொழில்நுட்ப பூங்கா பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எந்த மாநிலத்தில் எந்த அரசு அதிக ஊழல் செய்கிறதோ அந்த மாநிலத்தில் அதிக அளவில் ரெய்டுகள் நடக்கத்தான் செய்யும் என தமாக தலைவர் GK வாசன் கூறினார். அரசு பொறுப்பில் உள்ளவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படவில்லை என்றால் அவர்கள் மீது இது போன்ற நடவடிக்கைகள் இருக்கத்தான் செய்யும் என்றவர், எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும் எனவும் GK வாசன் தெரிவித்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் OPS ஆதரவு நிர்வாகிகள் அனைவரும் கூண்டோடு விலகி அதிமுகவில் இணைந்தனர். கம்பம் ஒன்றிய செயலாளர் MR ஈஸ்வரன் தலைமையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய துணை செயலாளருமான சேர்க்கை சந்திரன், மாவட்ட மீனவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் சிலம்பரசன் மற்றும் கிளை செயலாளர்கள் உள்ளிட்டோர் அதிமுகவில் சேர்ந்தனர். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என புகழ்ந்து பேசியது குறித்து விரைவில் விளக்கம் அளிப்பதாக OPS ஆதரவாளர் ஐயப்பன் MLA தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் கருமாத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், முதலமைச்சரை புகழ்ந்து பேசிய விவகாரம் தொடர்பாக ஜெயலலிதாவின் பிறந்த நாளுக்கு பிறகு விளக்கம் அளிப்பதாக தெரிவித்தார். அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபாலுவின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். சென்னையில் விஜய் முன்னிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலையின் இளைய மகள் எழில் கேத்துரின், இமானுவேல் சேகரனரின் பேரன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் தாவைக்கவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தம்மோடு கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸை தோற்கடிக்கும் திட்டத்தில் திமுக இருப்பதாக தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான பயணத்தின் காரணமாக திமுக பல கட்சிகளை தமது கூட்டணியில் சேர்த்து வருவதாக சாடினார். வாக்களித்த மைய அழிவதற்குள் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மாதந்தோறும் 2000 ரூபாய் உங்கள் கைக்கு வந்து சேரும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரை ஜெய்ஹிந்துபுரத்தில் அதிமுக நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுகவை போல் இல்லாமல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அதிமுக ஆட்சி வந்தால் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படுவது உறுதி என்றார்.
திமுக எந்த ஒரு கொள்ளைப்புற அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது என திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்தார். சென்னை வேளச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கு முன்பு பாமக தலைவர் அன்புமணி தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும் என சாடினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அரசு அதிகாரத்தால் மட்டும் நிகழ்ந்துவிடாது என்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில்தான் உள்ளது என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற இலவச மடிக்கணினி வழங்கும் விழாவில் பேசிய அவர் பெண்களுக்கு தையல் மற்றும் கணினி பயிற்சி வகுப்புகள் திமுக ஆட்சி வந்த பிறகு தொடங்கப்பட்டவை அல்ல என்றார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பெயர் பலகையில் உள்ள இந்தி மொழியை அழிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு மே 17 இயக்கம் சார்பில் ரயில் நிலைய பெயர் பலகையில் உள்ள இந்தி அழிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் அமெரிக்க வாழ் தம்பதியிடம் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அபகரித்ததாக இருவரை போலீசார் கைது செய்தனர். கேளம்பாக்கம் அடுத்த கலிப்பட்டூரைச் சேர்ந்த நித்யானந்தம் திலகவதி தம்பதி அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்த நிலையில் அவர்களுடைய சொத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து ஹரி மற்றும் அவரது தோழி சுப்புலட்சுமியும் சேர்ந்து அபகரித்ததாக கூறப்படுகிறது. சொத்து பத்திரத்தை பதுக்கி வைத்துள்ள உறவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையம் முன்பு பாதிக்கப்பட்ட பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தங்கபுரத்தைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவர் தனது கணவனின் சகோதரருக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தை பணம் கொடுத்து வாங்கி பத்திரப்பதிவு செய்திருக்கும் நிலையில் அதற்கான ஆவணங்களை அவர் வழங்க மறுப்பதாக கூறப்படுகிறது. 100 நாள் திட்டத்திலிருந்து காந்தி பெயரை நீக்கியது போல் ரூபாய் நோட்டிலிருந்து காந்தியின் படத்தை மத்திய பாஜக அரசு எடுத்துவிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மதுரையில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மகாத்மா காந்தியை மக்களுடைய மனதிலிருந்து எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்று பாஜக துடிப்பதாக சாடினார். மத்தியில் பாஜக அரசு இருப்பதால் தமிழ்நாட்டில் இரட்டை எஞ்சின் ஆட்சி இருந்தால் மட்டுமே மாநிலத்திற்கு தேவையானதை செய்து தர முடியும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகி என்றால் பாஜகவின் தேர்தல் அறிக்கை அம்மா என்று கருத்து கூறியவர் அதிமுகவுடன் கூட்டணியில் இருப்பதால் இது பொருத்தமாக இருக்கும் எனவும் தமிழிசை விளக்கமளித்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இப்போதுதான் தெளிவான முடிவெடுத்திருப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் பேசிய அவர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இணைந்தது குறித்த கேள்விக்கு அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது என பதிலளித்தார். தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை தமிழக அரசு திரும்ப பெற்றதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றுள்ளது. மாற்று கருத்துகளையும் விமர்சனங்களையும் உள்வாங்கி திருத்திக் கொள்ளும் தமிழ்நாடு அரசின் ஜனநாயக நடைமுறையை வரவேற்பதாக சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவை ஆழியார் அணையில் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு பள்ளி மாணவர்களை அழைத்துச் சென்ற ஆசிரியர்களை கண்டித்த போலீசார் அறிவுரை கூறி அவர்களை திருப்பி அனுப்பி வைத்தனர். கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களை ஆழியார் அணை பகுதிக்கு ஆசிரியர்கள் சுற்றுலா அழைத்துச் சென்றனர். அப்போது தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் தெரியாமல் நுழைந்த நிலையில் போலீசார் எச்சரித்து அனுப்பினர். சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களின் இயக்கத்தை தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபாஸ் கல்யாண் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எலியட்ஸ் கடற்கரையை சுற்றி 27 அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் எலியட்ஸ் கடற்கரையிலிருந்து புரோக்கன் பாலம் வரை கண்காணிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். சென்னை அடுத்த திருமுடிவாக்கத்தில் கண்டெய்னர் லாரியில் குட்கா கடத்தி வந்த வழக்கில் இருவரை போலீசார் கைது செய்தனர். பெங்களூருவிலிருந்து சென்னை வந்த கண்டெய்னர் லாரியை சோதனை செய்த போது 2.5 டன் குட்காவை கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக இருவரை கைது செய்த போலீசார் அவர்கள் வைத்திருந்த 8 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கார் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே நம்பியம்பாளையத்தில் திமுக நிர்வாகி உயிரிழந்ததை அறிந்து அங்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக பொருளாளர் சாமிநாதன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார்.
புதுக்கோட்டையில் அமைக்கப்பட்டு வந்த பூங்கா மற்றும் சமுதாய கூடம் திடீரென இடிக்கப்பட்டதை கண்டித்து பெண் கவுன்சிலர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி சார்பில் பூங்கா அமைக்கப்பட்டு வரும் இடம் தனியாருக்கு சொந்தமானது என கூறி இரவோடு இரவாக ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு இடித்து அகற்றியதாக கூறப்படுகிறது. கேரளாவில் கடன் வாங்கி தருவதாக கூறி சுமார் 1,40,00,000 ரூபாய் பணத்தை சென்னையைச் சேர்ந்த பைனான்சியர் மோசடி செய்த சம்பவம் குறித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பிரதீப் குமார் என்பவர் கேரளாவில் எஸ்டேட் வாங்குவதற்காக சென்னையில் வெற்றிவேல் பைனான்ஸ் நிறுவனத்திடம் கடன் கேட்டுள்ளார். கடன் தருவதற்காக கமிஷன் பெற்ற பைனான்ஸ் நிறுவனம் ஆசிரியரிடம் மோசடி செய்ததாக தெரிகிறது. நாட்டில் மாவோயிஸ்ட் சித்தாந்தம் மீண்டும் உயிர் பெறுவதை தடுக்க நக்சல் ஆதிக்கம் நிறைந்த அடர்ந்த வனப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த சுமார் 175க்கும் மேற்பட்ட நக்சல் நினைவு சின்னங்களை மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் இடித்து தள்ளினர். அரசிடம் சரணடைந்த நக்சல்வாதிகள் அளித்த தகவலின் பேரில் இந்த நினைவிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் படையெடுப்பால் யுக்ரைனின் போக்ரோவ்ஸ்க் நகரம் சின்னாபின்னமாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை எட்டிய போரில் தலைநகர் கீவை தொடர்ந்து போக்ரோவ்ஸ்க் நகரை குறிவைத்து ரஷ்யா சரமாரியாக தாக்குதலை நடத்தியது. இதில் கட்டடங்கள், பாலங்கள் அனைத்தும் சேதமடைந்த நிலையில் அது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க ராணுவம் தலையிட வலியுறுத்தி ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்களில் பெரும்பாலானோர் ஈரானியர் என்ற நிலையில் வன்முறை ஆட்சியிலிருந்து அமெரிக்கா தங்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வடக்கு மற்றும் வடமேற்கு பாகிஸ்தானின் சில பகுதிகளில் சனிக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.4 பதிவானதாக இஸ்லாமாபாத்தின் தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. அத்தோக்கின் புர்ஹானுக்கு வடகிழக்கே 11 கிலோமீட்டர் தொலைவிலும் 14 கிலோமீட்டர் ஆழத்திலும் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இலங்கை தலைநகர் கொழும்புவில் நடைபெறவிருந்த பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான சூப்பர் 8 சுற்று ஆட்டம் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்ய தயாரானது. அப்போது குறுக்கிட்ட மழை நீண்ட நேரம் விடாமல் பெய்து கொண்டிருந்ததால் போட்டி ரத்து செய்யப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர். T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இன்று நடைபெறும் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் இரவு 7 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை தொடரில் தொடர் வெற்றியை பெற்று வரும் இந்தியா இந்த போட்டியிலும் வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றின் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இலங்கையின் பல்லேகலே மைதானத்தில் இன்று மாலை 3 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. கடைசி லீக் போட்டியில் மோசமான தோல்வியை தழுவிய இலங்கை அணி சூப்பர் 8 சுற்றில் வெற்றியுடன் கணக்கை தொடங்க முனைப்பு காட்டி வருகிறது. இந்திய அணி T20 உலகக்கோப்பை வெல்ல வேண்டுமெனில் சஞ்சு சாம்சனை மீண்டும் அணிக்கு கொண்டு வர வேண்டும் என முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா கருத்து தெரிவித்தார். அபிஷேக் சர்மா மிகச்சிறந்த வீரராக இருந்தாலும் தற்போது அவர் நல்ல ஆட்டத்திறனுடன் இல்லை எனவும் அவர் கூறினார். இந்திய அணி தற்போது உலகின் தலைசிறந்த அணியாக இருந்தாலும் இன்று நடைபெறும் சூப்பர் 8 சுற்று போட்டியில் நிச்சயம் இந்தியாவை வீழ்த்துவோம் என தென்னாப்பிரிக்கா அணியின் தலைமை பயிற்சியாளர் ஷுக்ரி கோன்ராட் நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய அணியை சொந்த மண்ணில் வீழ்த்துவது கடினம் என்றாலும் அதை சாத்தியமாக்குவோம் எனவும் அவர் கூறினார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் ஷிகர் தவன் தமது நீண்ட கால காதலியான அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சோஃபி ஷைனை கரம் பிடித்துள்ளார். இவர்களது திருமணம் டெல்லி NCR பகுதியில் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் பிரபலங்கள் மட்டுமே பங்கேற்கும் ஒரு தனியார் நிகழ்வாக நடைபெற்றது. ஷிகர் தவானின் திருமண புகைப்படங்களை கிரிக்கெட் வீரர் சாஹல் வெளியிட்டுள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முன்னாள் கேப்டன் தோனி தொடர்ந்து நீடிப்பார் என நம்பிக்கை இருப்பதாக CSK அணி முதன்மை நிர்வாக அதிகாரி காசி விஸ்வநாதன் தெரிவித்தார். திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் விசில் அடிப்பதற்கு தடை செய்த விவகாரத்தில் எந்த பதிலும் சொல்ல முடியாது என்றார்.
2026 IPL தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் ஏலம் எடுக்கப்பட்ட இலங்கை வீரர் பத்திரனா காயம் காரணமாக தொடரில் பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. 18 கோடி ரூபாய்க்கு KKR அணி பத்திரனாவை ஏலம் எடுத்தது. பத்திரனா கடந்த 3 ஆண்டுகளாக சென்னை அணியில் விளையாடி வந்தார். போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் புதிய திரைப்படம் ஒன்றில் நடித்து வருவதாகவும் கோடை விடுமுறையில் படத்தை திரையரங்குகளில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் பேட்டி ஒன்றில் நடிகர் அசோக் செல்வன் கூறினார். முன்னதாக விக்னேஷ் ராஜா அசோக் செல்வன் கூட்டணியில் வெளியான போர் தொழில் திரைப்படம் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் மாசி திருவிழா தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். தேரின் மீது நாணயங்கள், காய்கனிகள், தானியங்கள் உள்ளிட்ட பொருட்களை வீசி பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். தேர் மீது வீசப்படும் காணிக்கைகளை எடுப்பதற்கு பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டதால் நெரிசல் ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் 76ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் எழுந்தருளினார். இதனையடுத்து திரளான பக்தர்கள் தேரின் வடத்தை பிடித்து இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். வாட்ஸ்அப் குழுக்களில் புதிதாக சேர்பவர்கள் தாங்கள் இணைவதற்கு முன்பு பகிரப்பட்ட முந்தைய செய்திகளை பார்க்கும் புதிய வசதியை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அம்சம் தானாகவே இயங்காது என்றும் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் போது குழுவின் அட்மின்கள் அல்லது பழைய உறுப்பினர்கள் இந்த ஆப்ஷனை வழங்கலாம் என்றும் வாட்ஸ்அப் தெளிவுபடுத்தியுள்ளது.